நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ திரு விஜயகாந்த் அவர்களோட அரசியல் பயணத்துல உடன் இருந்தவர் நீங்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடனான சில நினைவுகளை எங்களோட பகிர முடியுமா? அவருக்கான உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? அந்த மேடம் கேப்டன் மாதிரி ஒரு மனிதரை இந்த நம்ம பார்ப்பது ரொம்ப அரிது. அதே நேரத்துல அவர் இறந்துட்டாருன்றத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இருந்தாலும் ஏற்றுதான் ஆகணும். அவர் கூட பயணித்த வகையில பாத்தீங்கன்னா, சினிமாவில் இருந்து அரசியலுக்கு அவர் மாதிரி இன்னொரு மனிதர் வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னைக்கு சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரோ, படங்கள்ல இருந்து தொடர்ந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிற வரைக்குமே அவர் அந்த படத்துல என்ன கருத்துக்கள் சொன்னாரு, ஏழை எளியவங்களுக்கு நம்மளால ஏதாவது பயன் இருக்கணும், அந்த கருத்திலேயே தான் இருந்தாரு. லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான எண்ணத்துலதான் அவர் வந்தாரு. அவரு கூட நாங்க பயணிச்சதுனால எங்களுக்கும் அந்த கருத்தினுடைய அடிப்படையிலேயே தான் அவர் கூட நாங்களும் வந்தோம். அவர் அந்த அரசியலுக்கு வரும் பொழுது ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா பேசுவது ஒன்றா இருக்கும், செய்வது ஒன்றா இருக்கும். ஆனா இவர் அரசியலுக்கு வந்தோம் அதையே இருக்கணும்னு சொல்லி அவர் உடல்நிலை நன்றாக இருக்கின்ற வரையில், அவர் செயல்பாட்டில் இருக்கின்ற வரையிலும் பாத்தீங்கன்னாக்கா அதுல அவர் ரொம்ப பிடிவாதமா இருந்துகிட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில அவர் மாதிரி ஒரு மனிதர் வர முடியாது. ஆனா அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அளவில் கருத்து வேறுபாட்டுல வெளியே நம்ம வேறொரு பக்கம் இருந்தா கூட அவர் இருக்காரு, நல்லபடியா இருக்காரு அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஆறுதலோட இருந்துட்டு இருந்தோம். ஆனா அவர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நேர்ல கூட போலாம், பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா போகும் பொழுது தேவையில்லாத ஒரு சர்ச்சைகள் உருவாயிடுன்றதுனால அமைதியா இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், அவர் எடுத்து வைத்த அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சரியான முறையில கரெக்டாவே போயிட்டு இருந்தார். அதுல நம்ம எந்த இடத்துலயும் அவரை நம்ம குறை சொல்வதோ அல்லது அவர் எடுத்த தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த நேரத்துல தவற சொல்லல. அவர் உடல்நிலை அவருடைய நன்றாக இருந்த வரையிலும் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் சிறப்பா இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலிலே அவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டுல அவரும் ஒரு கட்டத்துல முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருக்க வேண்டிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தா நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டு மக்கள் போற்றக்கூடிய வகையிலே அவருடைய ஆட்சி அமைந்திருக்கும் என்பதில் எனக்கெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் காலம், சூழ்நிலை அவரை அழைத்து சென்று விட்டது. இதுக்கு மேல எனக்கு வார்த்தை வரல பேசுறதுக்கு. என்ன பேசுறது? தேமுதிக தலைவர்